அது அவன் குடும்ப பிரச்சனை, அதை அவன் பார்த்துக்க போறான். எனக்கு தெரிஞ்சு அதுல யாரும் தலையிடாம இருக்கிறது தான் நல்ல யோசனை. ஏன் அங்கிள், இதே தானே நீங்க அன்னைக்கு ரம்யா கிட்டயும் சொன்னீங்க. அவ அதை கேட்டாளா? இல்லல்ல. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு ரம்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா அங்கிள் புத்திசாலித்தனம். அதுவும் இல்லாம இப்ப நீங்க தானே அங்கிள் சொன்னீங்க இது விஷயமா சரவணன் இங்க வர்றதும் அவன் ரம்யா கிட்ட பேசுறதும் பிடிக்கலன்னு. ஆமா, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனாதான் அவன் இங்க வரமாட்டான், ரம்யா கிட்ட பேச மாட்டான். அதையே நீங்க யோசிக்கவே இல்லை அங்கிள். என்ன கேட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் சரவணன் இந்த ஊரை விட்டு கிளம்ப மாட்டான். அதுக்காகவாவது நாம இதுல தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துதான் ஆகணும். ஆமா இல்ல, அவன் நல்லவன் ப்ரூவ் ஆயிட்டா அடுத்த நிமிஷமே ஈஸ்வரிய கூட்ட அவன் வீட்டுக்கு போயிட போறான். இது புரியாம கமிஷனரை வேற உதவி பண்ண வேணாம் தடுத்துட்டோமே. என்ன அங்கிள் இப்ப புரியுதா நான் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன்னு? சரவணனுக்காக நான் எடுக்க போற எஃபர்ட் தான் ரம்யாவோட மனசுல எனக்கான இடத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. கூடிய சீக்கிரம் ரம்யா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்ல போறா. அதுக்குள்ள எங்க நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாளை குறிக்கிற வழியை பாருங்க. ஓகே, இப்போ நீங்க வாக்கிங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம். வா சந்தியா போலாம். பரவாயில்லையே, இவனை ஒரு பேக்குன்னு நினைச்சா நல்லா தான் யோசிக்கிறான். பரவாயில்ல, அந்த சரவணனுக்கு ஒரு நல்லது நடந்து அவன் இந்த ஊரை விட்டு போனா சரி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்காக தான் கசாயம் போட்டுட்டு இருக்கேன். நான் உன்னை இதெல்லாம் செய்யணும் கேட்டனா? இல்ல முதல்ல வெளியில போ. இல்லம்மா, உங்களுக்கு உடம்பு முடியலல்ல, அதான். வெளிய போ. அப்படியே நான் செத்தே போயிட்டாலும் எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டியது இல்ல. ஏன்னா உன்னை என் புள்ளனே நான் நினைக்கல. என்னங்க என்னங்க குடிங்க. வேணாம் ஈஸ்வரி. ஏன் வேண்டாம்? அதான் வேணான்னு சொல்றேன்ல. நீங்க வேண்டான்னு சொன்னா நான் உடனே கேட்டுருணுமா? அப்ப உங்களுக்காக கிச்சன்ல நின்னு இதை போட்டு கொண்டு வந்தனா முட்டாளா? இப்ப இதை குடிக்க போறீங்களா இல்லையா? இப்ப என்ன, இதை குடிக்கணும் அவ்வளவுதானே? குடு. இருங்க 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 ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எதுக்குங்க உங்களுக்கு இவ்ளோ கோவம்? எனக்கு தெரியும், இது வெறும் கோவம் கிடையாது, மனசுல உள்ள இருக்கிற வருத்தம் தான். அதை எப்படி வெளியே காமிக்கிறதுன்னு தெரியாம காரணமே இல்லாம கோவப்பட்டு இருக்கீங்க. அத்தை இன்னைக்கு நடந்துகிட்ட விதம் எனக்கும் கூட வருத்தமா தாங்க இருந்துச்சு. சத்தியமா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க முடியலன்னு ரேணுகாவை தான் கூப்பிட்டாங்க. நான் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சு உங்களை போக சொன்னேன். ஆனா அது எப்படி முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஒரு வகையில இப்போ நீங்க இப்படி அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தாங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுக்கு ஈஸ்வரி இப்ப மன்னிப்பு கேட்குற? ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சுதானே நீ அப்படி செஞ்ச. அதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா இந்த அளவுக்கு அம்மா என்னை வெறுத்து ஒதுக்குறது தான் என்னால ஏத்துக்கவே முடியல. சாகிற நிலைக்கு வந்தாலும் உண்மையா இல்லாத உன்னால நான் பொழைக்க கூட விரும்பலன்னு அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? நிஜமா சொல்லணும்னா அம்மா இன்னைக்கு பேசின வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருந்துச்சு. ஏங்க அறிவலையா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு பிரச்சனையா தெரியற விஷயம்லாம் நாளைக்கு சாதாரணமா தெரியும். அதுக்காக உயிரையே விடலான்னு யோசிக்கிறது முட்டாள்தானோல? ஏங்க அன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தீங்க? உங்களை ஏமாத்தினது யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிப்பேன் தானே சொன்னீங்க. இப்ப எங்க போச்சு அந்த தைரியம்? உங்களோட அந்த நம்பிக்கை தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் உங்களை நம்பி நான் உங்க கூட இங்க வந்தேன். புரியுது ஈஸ்வரி. ஆனா நாளாக நாளாக
அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு போகுது. எப்படி அவனுங்களை கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கே தெரியல. இதில் ஏன் தப்பு இல்லைன்னு நிரூபிச்சா மட்டும்தான் அம்மா என்கிட்ட பேசுவாங்க. ஒருவேளை அது முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஏங்க, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். அந்த டைம் நீங்க நல்லவருங்கிறத நிரூபிக்கவும் வந்துதானே ஆகணும். இங்க பாருங்க, இப்ப அத்தையோட கோவம்லாம் நீங்க செந்தில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பணம் தான். அது எங்கிருந்து வந்துச்சுன்னு நீங்க சொல்லாம இருக்கிறது தான் அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கான காரணம். கண்டிப்பா நீங்க அது தப்பான வழியில ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது என்னைக்கு அத்தைக்கு புரியுதோ அப்ப அவங்களே உங்ககிட்ட வந்து பேசதான் போறாங்க. லைஃப்ல நல்லவங்க கூட சில நேரம் தோத்து போயிடுவாங்க. ஆனா நம்பிக்கையோட இருக்கிறவங்க அவ்வளோ ஈஸியா தோத்து போகவே மாட்டாங்க. தயவு செஞ்சு உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ப்ளீஸ். நீ சொல்றதும் கரெக்டு தான் ஈஸ்வரி. என் மேலே தப்பு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் அம்மா என்கிட்ட பேச ஒரே வழி. நடந்த சில விஷயங்கள் என் கைமீறி நடந்தது தான். இனி நடக்க போகிறதாவது அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் ஈஸ்வரி. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. ஒரே வாரத்தில் எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணி காட்டுறேன். நீ படுத்தூங்க. எல்லாத்தையும் பேசிட்டு குடிக்காம அப்படியே வச்சுட்டு போறாரு இவரு. என்னங்க சரவணன் மாமா. ஹலோ, சொல்லுங்க மாமா. வேணி எங்க இருக்க? நான் வீட்டில தான் மாமா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா. ஃபோன்ல வேண்டாம், நேர்ல பேசணும். என்ன இவ எந்நேரமும் ஃபோனும் கைமாவே இருக்கா? ஏன் கிட்டயா? ஏதாவது சீரியஸான விஷயமா மாமா? எல்லாத்தையும் நான் நேர்ல தெளிவா சொல்றேன். நீ நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஜீவா பார்க்குக்கு வந்துரு. சரி மாமா. முக்கியமா உங்க அப்பாவுக்கு தெரியாத மாதிரி கிளம்பி வா, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். சரி மாமா, நான் வந்துடுறேன். அப்ப நான் போனை வைக்கிறேம்மா. சரி. யார்கிட்ட பேசிட்டு போறாருன்னு தெரியலையே. நேர்ல பேசணும்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? யாருக்கிட்ட பேசியிருப்பா? லாஸ்டா அந்த காலை டயல் பண்ணி பார்ப்போம். ஹலோ வேணி, என்ன திரும்பவும் கூப்பிட்டுருக்க? யாரோ ஃப்ரெண்டு தான் போல. ஹலோ ஹலோ வேணி. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் வேணியோட அப்பா தான் பேசுகிறேன். தெரியாம கால் பண்ணிட்டேன், சாரிம்மா. பரவாயில்ல அங்கிள். ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசியிருக்கா, நாம தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டோம். இப்படி சேவிங்கன்னு எனக்கு தெரியும்பா. அதனால தான் லாஸ்டா வந்த நம்பரை டெலீட் பண்ணிட்டேன். ஏ வடிவேலு, வாங்க. என்ன இவர் நம்மளை கூப்பிடுறாரு? வாயா, எப்படியா இருக்க?
என்ன அப்ப நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அன்னைக்கு தெரியாம உங்க மேல போய் கேஸ் கொடுத்துட்டேன். டேய், நான் தான் அதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்றேன், நீ திரும்பவும் அதையே நினைச்சு பேசிட்டு இருக்க. அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? சம்சாரம் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் நீ முதல்ல நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு பணமோட ஏதாவது இருந்தா தேவைப்படும் போது வீட்டில் வந்து கேளு, நான் தரேன். இருக்கட்டும்ண்ணே. ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கு நான் நிறைய கடன் பட்டிருக்கேன். யோ, நான் அந்த வட்டி காசு விஷயம் மேல தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன நன்றி கடன் அந்த கடன் சொல்லிக்கிட்டு? அண்ணே, நீங்க கொடுத்த கடனை பத்தி இல்லைண்ணே, உங்க மாப்பிள்ளை எனக்கு செஞ்ச உதவியை பத்தி நான் அதை சொன்னேன். யாரு? என் மாப்பிள்ள சரவணனா? ஆமாங்கண்ணே. சரவணே உனக்கு என்ன உதவி பண்ணா? உங்களுக்கு தெரியவே தெரியாதாண்ணே? தெரியாதே. அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் சரவணன் தம்பி என்னை எங்க வீட்டில் வந்து பார்த்தாரு. உங்க பசங்க எங்களை அப்படி பேசினதுக்காக ரொம்ப மனசு வருத்தப்பட்டு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதோடு அவர் விடலண்ணே, எனக்கு இருக்கிற பண பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்க உதவி பண்ணாரு. சைக்கிள் ஸ்டாண்ட் ஒன்று கான்ட்ராக்டுக்கு வருது, அதுக்கு கேரண்டி கொடுக்க யாராவது பெரிய ஆளோட சிபாரிசு கேட்டிருந்தாங்க. அந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சரவணன் தம்பி நேரில் வந்து கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்தாருண்ணே. நான் கூட வேணாம் தம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா தம்பி கேட்கவே இல்லை. உங்களை என் மச்சானுங்க 10 பேர் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்காங்க, அதுக்கு பிராயச்சித்தமா அதை செஞ்சே தீருவேன்னு பிடிவாதமா செஞ்சு கொடுத்தாருங்க. அவர் அன்னைக்கு கேரண்டி கையெழுத்து போட்டதுனால தான் அந்த கான்ட்ராக்ட் மூலமா 4 காசு வருதுன்னு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களா சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு யார் யார் பேச்சோ கேட்டுதான் உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்தேன்னு. ஆனா நான் போய் உதவின்னு கேட்டப்போ அவங்க யாருமே உதவிக்கு வரலைங்கண்ண. ஆனா வந்தது உங்க மாப்பிள்ளை மட்டும்தான். சத்தியமா சொல்றேங்கண்ணே, சரவணன் தம்பி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். பணத்தை திருடிட்டு கையங்களவுமா சிக்கன அயோக்கிய பயணி. யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாதுன்ற குணம் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கிறதே இல்லைங்கண்ணே. ஆனா சரவணன் தம்பி எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஆளுண்ணே. ஆனா எப்ப தான் தம்பி வேலைக்காக என் வீட்டு பணத்துல கை வச்சானோ அப்பவே அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. அப்பதானே புரிஞ்சுது, காசு பணத்தை விட சரவணன் தம்பி மாதிரி ஒத்த உறவையாவது வாழ்க்கையில சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு. அந்த தம்பி குணத்துக்கு கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு. எந்த சூழ்நிலையிலையும் அவரை மட்டும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்கன்னு. அவரை மாதிரி ஒருத்தர் இழந்துட்டா அந்த இழப்பு அவருக்கு இல்ல, உங்களுக்கு தான். சரிங்கண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா. சரி வடிவல், நீ போயிட்டு வா. வரேங்கண்ணா. ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு மாப்பிள்ளை நல்லவர்னு, நமக்கு தான் தெரியாம போச்சு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னங்க, எப்ப வந்தீங்க? வந்ததையே சொல்லாம இங்க உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடு, அவனுங்க கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கேன், அவனுங்களை கூப்பிடு.
டேய் துரை, மனோ வாங்கடா. என்னம்மா? அப்பா நீங்க கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்காருடா. வாங்க வாங்க வாங்கடா. நான் தான் சொன்னேன்ல, அப்பா நீங்க கேட்டா கொடுக்காம இருப்பாரா? பாத்தீங்களா, உங்க மேல பாசம் ரொம்ப அதிகம்டா. சரிப்பா, நாங்க போய் அந்த கான்ட்ராக்டர் போயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்றோம். வரமா வரம்பா, போலமாடா. டேய் இருங்கடா. என்னம்மா? ஏண்டா புதுசா ஒரு தொழில் பண்ண போறீங்க, அத சாமி கிட்ட வச்சு வேண்டிட்டு கொண்டு போக தெரியாதா? ஆமாப்பா, அம்மா சொல்ற மாதிரி சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அப்புறமா கொண்டு போய் கொடுங்க. குடுறா. ஏண்டா நம்ம செஞ்ச ஃப்ராடு தனமே வெளியில வந்துடக்கூடாதுன்னா பணத்தை கொடுக்க போறோம். இதுக்கு இதெல்லாம் ஓவரா இல்ல? விடு, சாமி துணையும் கூட இருந்துட்டு போட்டோம். போலாம். பா, தொழில் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்கப்பா. சரிப்பா சரிப்பா. இந்தாங்கடா, அப்பா கையில வாங்கிக்கோங்க. இந்தாங்க. முருகா, இந்தாப்பா. இங்க பாருங்க, சூதானமா சரியான ஆள்கிட்ட பணத்தை கொடுங்க. ஏற்கனவே இப்பதான் பணத்தை போட்டு ஏமாந்து போனோம். ஏமா இப்ப எதுக்கு இந்த ஃப்ராடு பையலை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இல்லடா, எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல, அதான் சொன்னேன். அதெல்லாம் நாங்க பார்த்து கரெக்டான ஆளுக்கிட்ட தாமா கொடுப்போம். அந்த திருட்டு பைய சரவல மாதிரி எங்களை ஒருத்தரும் ஏமாத்த முடியாது. சரிம்மா, சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நம்ம நினைச்ச மாதிரி பணம் கைக்கு வந்துருச்சு. முதல்ல அந்த ரத்னசாமிக்கு ஃபோனை போட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு போக சொல்லு. ஹலோ அண்ணே, சொல்லுங்க தம்பி. நீங்க கேட்ட பணம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? பிரமாதம் தம்பி. நான் கூட என்னமோ என்ன ஏமாத்துறீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பேசி போனது ரொம்ப நல்லதா போச்சு. அண்ணே, இப்போ உங்களுக்கு பயந்தோன்னும் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கல. இது உங்க சம்சாரத்தோட ட்ரீட்மெண்ட் கேட்டதுனால கொடுக்குறோம். அதுக்குன்னு ஓவரா பேசாதீங்க. சரிப்பா சரிப்பா, எப்படியோ பணம் கொடுக்க ரெடி ஆயிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். நான் உடனே கிளம்பி வந்து பணத்தை வாங்கிக்கிறேன்ப்பா. இருங்க, நீங்க இங்க வர வேணாம். எங்க வரணும்னு நானே சொல்றேன். நீங்க கிளம்பி வாங்க. சரிங்க தம்பி. சரி, வைங்க. என்னடா அவனுக்கு பயந்தே பணத்தை கொடுக்க போறேன்னு திமிரா பேசுறானா? பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்குது, அப்படியே அவனுக்கு ஒரு கையை ஒன்று உடச்சு விட்டுருவோம். டேய் விடுறா, இதோட அந்த ஆளு பிரச்சனை ஒளிஞ்சா போதும். வா கிளம்பலாம். என்னடா? ஐயோ, வண்டி சாவி எடுக்க மறந்துட்டேன்டா. வேற போடா. அப்புறம் சபரி, உனக்கு இந்த டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிற ஆளுங்களை பத்தி நல்லா தெரியும்ல? தெரியும்ண்ணே. என்னண்ணே அதிசயமா இதை பத்திலாம் விசாரிக்கிறீங்க? நீங்க கரெக்டான தொழில் பண்ற ஆளாச்சே. அது இல்லப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மாப்பிள்ள இந்த டபுள் டாக்குமெண்ட் விஷயத்துல பணத்தை ஏமாந்துட்டாரு. எனக்கு என்னமோ என் மாப்பிள்ளைய யாரோ ஏமாத்திருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்குது. நம்ம புரோக்கர் ரத்னசாமி இருக்கான்ல, அவன்தான் இந்த இட விஷயத்துல கூடவே இருந்து பார்த்தான். இப்போ அவன் எங்க இருக்கான், என்ன ஆனானே தெரியல. ஆளு எஸ்கேப் ஆயிட்டான்பா. ஒருவேளை அவன் தான் இந்த டபுள் டாக்குமெண்ட் அடிச்சிருந்தானா அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
நீ உன் சைடில் கொஞ்சம் விசாரிச்சு உனக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சா எனக்கு தெரியப்படுத்துறியா? சரிண்ணே, நான் விசாரிக்கிறேன். எதுவும் தெரிஞ்சா உடனே உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிப்பா, நான் அப்போ வைக்கிறேன். சரிண்ணே. வாடா, சீக்கிரம் வண்டி எடு. முதல்ல அந்த வீணா போனவன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு பிரச்சனையை முடிப்போம். போலாம். இல்ல தோற, ஆ? இப்போ வேற ஒரு பிரச்சனை புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. என்னடா சொல்ற? இவ்வளோ நாள் அமைதியா இருந்த அப்பா இப்போ ரத்னசாமி பத்தி விசாரிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இதுக்கு மேல விடக்கூடாதுடா. அந்த பணத்தை கொடுத்து அந்த ஆள் எங்கேயாவது தூரமா அனுப்பி வச்சிடணும். சரி வா. சரி வா. என்னங்க காலையிலே எங்க கிளம்பிட்டீங்க? ஏங்க உங்களை தான் கேக்குறேன்.